முள்ளிவாய்க்கால் கடற்கரை அருகிலே நான் நினைக்கிறேன் நிலத்திலிருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்திலே ஒரு இனம் தெரியாத போட் ஒன்று வந்து ஒதுங்கி இருக்கின்றது. அதிலே அகதிகளாக வந்ததென்று சொல்லுகின்றார்கள். மியான்மர் நாட்டைச் சேர்ந்த 100க்கும் அதிகமான சிறு குழந்தைகள், பெண்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், வயோதிபர்கள் போன்றவர்கள் அந்த போட்டில் இருக்கிறார்கள். 10 நாட்களுக்கு மேல் பயணம் செய்தது என்று சொல்லுகின்றார்கள். அனைவரும் அதில் அரைவாசி பேர் மயங்கிய நிலையிலே இருக்கின்றார்கள். நாங்கள் கொண்ட உணவுகளை கொடுக்கும் பொழுது தண்ணியை குடிக்கும் அளவுக்கு கூட சக்தி இல்லாத நிலையில் இருக்கின்றார். 2 கர்ப்பிணி தாய்மார்கள், இன்னும் வயசாளிகளும் இருக்கின்றார்கள். நிற்கதியான நிலையில் இருக்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் இன்னும் சட்ட ரீதியான இது மனிதாபிமான உதவிகள் மட்டுமே கரையிலே உள்ள இந்த சமூகம் செய்கின்றது. சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதாக எதுவுமே தெரியவில்லை. எனவே தயவுசெய்து எங்களது அரசாங்கம், இந்த மாவட்டம் சார்ந்த உயர் அதிகாரிகள் இவருடைய விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் எதிர்பார்க்கின்றோம். அத்துடன் இங்கிருந்து திருவோணமலைக்கு செல்வதற்கு இன்னும் 8 மணி நேரத்துக்கு மேலே தேவைப்படும். அவர்களிடத்தில் எரிபொருள் இருக்கின்றதா என்று கூட எங்களால் அறிந்து கொள்ள முடியாத நிலை. காரணம், அவருடைய மொழி வேறு, எங்களுடைய மொழி வேறு. தேசிய மொழியான சர்வதேச மொழியான ஆங்கிலம் கூட அவர்களுக்கு தெரியாத நிலை. எனவே எங்களால் எதுவும் அறிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்றோம். எனவே உரியவர்கள், என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவர்கள் உடனடியாக கரைக்கு கொண்டு மருத்துவ உதவி வழங்குவதுதான் மிக முக்கியம். இப்போ யாழ்ப்பாணத்துக்கோ திருவண்ணாமலை போட் அடைகிறதுக்கு இங்கே இடம் இல்லை, அது அந்த பிரச்சனை கதைச்சிட்டு அது. ஆனால் இங்கிருக்கின்ற சகோதரர்கள் சொல்லுகிறார்கள், எத்தனை சிறிய படகுகளையும் அனுப்பி அவர்களை மிக பத்திரமாக கரை சேர்ப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். நேரம் செல்ல செல்ல கடலின் நிலை மாறும் பொழுது, அலை கூடும் பொழுது அந்த உதவியை கூட அவர்களால் செய்ய முடியாத நிலை கொண்டு ஏற்படும் என்று நாங்கள் வேதனையோடு சொல்ல விரும்புகிறோம். எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கள்ட முள்ளிவாய்க்கால் மண்ணில் காளியம்மன் கோயில் அடியிலாம் இந்த போட் இப்போ வந்து நிற்கிது. ஏன்னா நடு கடலில் பிரச்சனை நின்றதில் எங்கள்ட மீனவர்கள்லாம், எங்கள்ட முள்ளத்தீவு மீனவர்கள்லாம் இழுத்து கொண்டு விட்டேன்ற வடிவாக தெரியும். இப்போ இந்த மீட்டர் வச்சுருங்க இவன் அந்த போட்டுக்கு மேலே என்ன இப்போ கொஞ்சம் காற்று கொஞ்சம் கூட அப்படி இருக்க பட்சத்து போட் வந்து எவ்வளோத்துக்கு கீழே நிற்கிதுன்றதாங்க. அதில் அதுக்கு மேலேயும் ஆக்களை இருக்கணும். இப்போ ராணுவம் வந்து இந்த போட்டு கிட்ட போகிறதும் மாறது மாதிரி இன்னும் வெளியில் கொண்டு வரல போகிற காக்கில் கொண்டு வர போய் இப்படி காலையில் பாருங்க அடுத்தடுத்த அப்டேட்டுங்களும் வந்து